நம்ம நியூட்ரிசார்ஜ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நியூட்ரிசார்ஜ் கிட்ஸுங்க. ஸோ நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் விற்கிறது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். ஸோ சார் காட் டிஸ்கனெக்ட் ஆயிட்டாங்க. ஓகே சார் டிஸ்கனெக்ட் ஆயிட்டாங்க, அது வரைக்கும் நான் சொல்றேன். ஸோ நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் வைக்கிறது வந்து ரொம்ப ஈஸிங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மக்கள் எல்லாருமே இப்ப வந்து வேற மாறுதலை தேடிக்கிட்டு இருக்க நேரம். ஸோ நம்ம நியூட்ரிசார்ஜ் கிட்ஸை வந்து சொல்லி புரிய வச்சோம்னா அவங்க எல்லாருமே கண்டிப்பான முறையில் ஏத்துக்கிடுவாங்க. அது போக நம்ம கிட்ஸுக்கு நிறைய ஆப்ஷன் இல்ல. வெறும் பாலை வந்து பிள்ளைங்க குடிக்க மாட்டாங்க. அப்படி எதையாச்சும் ஒரு நம்ம மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்க வேண்டிய தருணத்துல இருக்கும். ஸோ அப்படிங்கும் போது ஒரு சத்து உள்ளது பிள்ளைங்களுக்கு வந்து எல்லா சத்துக்களும் உள்ளடங்கி இருக்கு. அவங்க தெரியாத அவங்க தனியா கொடுக்க முடியாத அந்த அதிமதுரம் திப்பில கூட இதுல உள்ள சேர்த்திருக்காங்க அப்படிங்கிற போது நம்ம புரிய வச்சாலே போதும், ஈஸியா இதை நம்ம டார்கெட் பண்ணி வித்தரலாம். அது போக இது வந்து நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் வந்து நம்மளுக்கு இம்யூன் சிஸ்டத்தை வந்து அபாரமா பிள்ளைங்களுக்கு கூட்டுதுங்க. அதுவும் இப்ப வந்து கண்டிப்பான முறையில் தேவை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து எல்லாருக்கும் திரும்ப ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் வீட்டுல இருந்துட்டு ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. சோ பக்கத்துல பிள்ளைங்க உட்காருறாங்க. கொஞ்சம் பேருக்கு பயமா இருக்கு, ஐயோ பிள்ளைங்களுக்கு வந்து கொரோனா ஏதாச்சும் வந்துருமோ அப்படின்னு பயமா இருக்கு. ஸ்கூலுக்கு அனுப்புற இன்னும் சில பெற்றோர்கள் வந்து தயங்கதான் செய்யறாங்க. சரியா, அப்படிங்கும் போது நம்ம வந்து புரிய வைக்கலாம். நியூட்ரிசார்ஜ் கொடுக்குற மூலியமா என்ன ஆகும்னா அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி கூடுறதுனால பயப்பட தேவையில்லை. சோ ஏதாச்சும் ஒரு நோய் வந்துருமோ, பக்கத்துல பிள்ளைங்களுக்கு காய்ச்சல் இருந்தா வந்துருமோ அப்படின்னு பயப்பட தேவையில்லை. சோ இன்னைக்கு வாங்க நம்ம இதை பத்தி பார்க்க போறோம். நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்ல நம்மளுக்கு 2 டேஸ்ட்ல இருக்குங்க. ஒன்னு சாக்லேட், இன்னொன்னு மேங்கோ. எஸ் சார். Yes, sir. Again, there was a problem in this connection. Yeah, sir, your voice is like breaking and coming. Okay, one thing I'll discuss one second and I'll come back with the other connection. Okay. Yeah, sure, sir. I think this connection has got some problem, so I'll come with the other. Okay, sir. You connect and join again. Until that, I will continue. சரி, நம்ம நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் பத்தி பார்க்க போறோங்க. சோ நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் வந்து விக்கிறது வந்து ரொம்பவே ஈஸி. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம வந்து நீங்க பேரண்ட்ஸ்ட நீங்க கான்டாக்ட கூட்டினாலே போதும். ஸோ இப்போ பக்கத்துல இருக்கிற ஒரு பிள்ளைங்க இருக்காங்கன்னா அவங்களோட அம்மாட்ட பேசுற மூலியமோ இல்லாட்டி உங்க ஃப்ரெண்ட்ஸோட அம்மா ரிலேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச அத்தை பிள்ளைங்க அத்தை பசங்க இவங்களுக்கு எல்லாம் நீங்க நம்ம கொடுத்தாலே போதும். நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் வந்து ஈஸியா வித்தரலாம். ஏன்னா மக்களுக்கு வந்து இப்ப தெரிய ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடி வந்து எல்லாருமே ஒரு மூட நம்பிக்கை மாதிரி நம்பிக்கிட்டு இருந்தோம். உடம்பு சரியில்லானாலும் கூட எல்லாரும் ஒரு ஹார்லிக்ஸ் டப்பாவை தூக்கிட்டு போற காலம் தான் முன்னாடி. சரியா, இப்ப கூட கொஞ்சம் பேர் பண்றாங்க. என்னமோ ஹார்லிக்ஸ் சாப்பிட்டா உடம்பு சரியாகிற மாதிரி. சரியா, ஆனா இப்ப எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு ஒரு ஹார்லிக்ஸோ ஒரு பூஸ்டோ போன்பீட்டாவோ சாப்பிடறதுனால எந்த ஒரு மாறுதலும் பிள்ளைங்களுக்கு இல்ல. என்ன அந்த பாலோட டேஸ்ட தான் அது மாத்தி கொடுக்குமே தவிர உங்களுக்கு வந்து இதை சாப்பிட்டா அப்படியே சத்து ஏறுது அப்படின்னு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல காட்டுற மாதிரினா உங்களுக்கு எந்த ஒரு சத்தும் அதுல கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்களே அந்த ஹார்லிக்ஸோ போன்பீட்டா டப்பாவோ திருப்பி பின்னாடி இன்கிரீடியன்ஸ் பாருங்களேன். அதாவது என்னென்ன உள்ளடக்கி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா என்ன போட்டிருப்பாங்கன்னா பார்லி கோதுமை போட்டிருப்பாங்க. சரியா, அதுல அவ்வளவு நிறைய எல்லாம் இருக்காதுங்க. ஒரு 2 ஸ்பூன் பார்லி கோதுமைய வந்து நம்ம தண்ணியில கலக்கி கொடுக்கறதுக்கு அவ்வளவு ரூபா போட்டு வாங்குறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதுக்குள்ள கலக்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நீங்க தெரியலனால நெட்ல சர்ச் பண்ணி அந்த பேரை போட்டு பாருங்களேன், என்னடா இதெல்லாம் கலக்குறீங்க அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி நீங்க போன்விட்டாவோ பூஸ்டோ வெளியே காத்துல வச்சு பாருங்களேன். இப்ப கொஞ்ச நேரம் வைக்கிறீங்க, வச்சுட்டு 2 மணி நேரம் கழிச்சு பாருங்க அது கட்டியாயிரும். ஏங்க கட்டியாகுது? நம்ம வந்து ஒரு மாவு பொருள் எதுனால இருக்கட்டும், ஒரு மிளகாய் பொடி மஞ்சள் பொடி வேற எதுனால வெளியே வச்சு பாருங்களேன், காத்து பட ஒண்ணுமே பண்ணிட்டேன் மேடம். Yes, thank you, sir. Thank you, sir. Okay, now it's clear, Priti ma'am. Yeah, it's clear, sir. Now your voice is also clear. Yes. Now change the connection. So now, okay. Okay, sir. Okay, we'll start with NutriCharge Kids. As I told you that we have got 2 delicious, tasty NutriCharge Kids, one mango and one chocolate, and both the cases the ingredients remain same. The only change is the taste only. In one we have added cocoa and the other we have added mango, right? That's the only difference. Okay, so now see, we give everything to our children, right? Each parent give everything to their children for the future, for the betterment of their future. Whatever you name it, we give. But in the process, we only forget to give them this nutrition as such. Okay, so along with whatever good things you are giving to your child, good nutrition is also very, very necessary. And because most of the people don't know about it, or most of the people don't clearly understand this, so the problem starts from the beginning itself, right? And
due to practice. Apart from that, due to practice of junk food, nutrients are rarely available from food. And all the children, they love to have this junk food. All these picture which you can see over there, that is the most likable dishes or that likable food items for the children. So when they are succumb to this, it is very, very difficult for them to get the nutrients from this. And because of this, the physical development, the mental development really goes for a toss. Yes, ma'am. Yes, sir. So NutriCharge Kids பத்தி நீங்க பார்க்க போறாங்க. அது நமக்கு 2 ஃபிளேவர்ல இருக்கு. என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கொக்கோவும் சாக்லேட்டும் மேங்கோவும். சரியா? உள்ள சேர்த்திருக்க சத்துக்கள் எல்லாமே ஒரே அளவு தான். என்ன ரெண்டுலயும் மாறுதல் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல வந்து அந்த டேஸ்டுக்காக கொக்கோ சேர்த்திருக்காங்க. சரியா? கொஞ்சம் சாக்லேட் இதா இருக்கும். இதுல வந்து மேங்கோ மாம்பழம் சேர்த்திருக்காங்க. சோ எல்லா பெற்றோர்களுக்கும் தன்னுடைய குழந்தைகளின் எதிர்காலத்து மேல அக்கறை இருக்கும். அப்படித்தானே? யார கேட்டாலும் என்ன சொல்லுவோம், என் பிள்ளை வந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி பெருசா தான் சொல்லுவோம். இந்த சின்ன சின்னதெல்லாம் சொல்ல மாட்டோம். எல்லா பெற்றோர்களும் தன் பிள்ளைகள் வந்து பெரிய அளவுல வரணும் அப்படின்னு சொல்லி கனவு காண்டுட்டு இருக்கிறது உண்மைதாங்க. சோ அதே மாதிரி ஒரு பிள்ளைக்கு கல்வி வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். சரியா? ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சிறந்த கல்வி இருந்தாதான் அவங்களோட எதிர்காலம் வந்து நல்லபடியா அமையும். அதே மாதிரி எவ்வளவு ஸ்கூல்ஸ் நம்ம தேர்ந்தெடுக்கிறோங்க. சோ நல்ல ஸ்கூலா இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறோங்க, நல்லா சொல்லி கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி காசு எவ்வளவு இருந்தாலும் நம்ம வந்து பார்த்து பிள்ளைங்களை சரியான சத்துக்கள் உங்களுக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? அதுவும் அவசியம். சரியா? மிக மிக அவசியம். உங்க பிள்ளைங்களுக்கு வந்து சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் அது வளர்ற வரைக்கும் அதுக்கு ஊட்டச்சத்து நிறைந்த சாப்பாடுகள் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியதும் பெற்றோர்களோட கடமை தாங்க. எஸ் சார். இப்ப என்ன ஆயிருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா காலகட்டத்துல பிள்ளைங்களை சத்துக்கள் நிறைஞ்ச சாப்பாடை கொடுத்து வளர்க்கறது வந்து ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஏன்னா முன்னாடி வந்து எதுவுமே கிடையாதுங்க. சோ பசிச்சா சோற சாப்பிட்டுதான் ஆகணும், கீரை வச்சிருந்தாலும் சாப்பிட்டுதான் ஆகணும், வேற வழி கிடையாது அவங்களுக்கு போறதுக்கு. ஏன்னா பசிக்கும் போது எதையாவது சாப்பிட்டுதான் ஆகணும். இப்ப அப்படி கிடையாது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு பிள்ளைங்களுக்கு. சரியா? ஒரு பக்கத்துல கடையாகட்டும் எல்லாமே கிடைக்குது, வீட்டுக்கு வந்து வேற சுட சுட கொடுத்துட்டு போயிடுறாங்களா. சோ பிள்ளைங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. சோ சாப்பாடு கம்மியா சாப்பிட்டுட்டு பிள்ளைங்க வந்து இந்த ஜங்க் ஃபுட்டை தான் விரும்பி சாப்பிடுறாங்க. நம்மளுமே அப்படிதான் ஆயிட்டோம். பாதி பேர் என்ன பண்றோம்னா வாரத்துக்கு ஒருக்கையாச்சும் பிள்ளைங்களை போய் வாங்கி கொடுக்குற பழக்கத்தை வந்து நம்ம கொண்டு வந்துட்டனால பிள்ளைங்களுக்கு அந்த ஊட்டச்சத்து நிறைந்த சாப்பாடு அவங்க சாப்பாடுல போகுதா அப்படின்னு சொல்லி கேட்டா போக மாட்டேங்குதுங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இன்றைய காலகட்டத்துல அந்த ஜங்க் ஃபுட் வந்ததுல இருந்து நம்ம என்ன பண்றோம்னா சத்துள்ள சாப்பாடை எடுத்துக்கிறதையே எல்லாருமே குறைச்சிட்டோம். சின்ன பிள்ளைங்கன்னு இல்ல, பெரிய ஆளுக்கு கூட சத்து நிறைந்த சாப்பாடை எடுத்துக்கிறதே நம்ம கம்மி பண்ணிட்டோம். எஸ் சார். So because of the nutritional deficiency, because of the intake of junk food and not really looking into the nutritional value of the food which they are eating, the nutritional deficiency remains, and this creates a huge problem and starts with the children getting sick again and again and again. And this will happen when the children will start mingling with the people around, because now the schools are open, and that's the reason why I'm saying that this is very, very important to understand. And the physical weakness will definitely be there, because according to the age, the height and the weight will not be there at all, and they will show disinterest in not only studies and sports, even in food which you are going to give. They would only like to have the junk food, or they will have to like only to have this pizzas or ice creams and all those chips and all those things. But the quality food or the nutritious food, if you want to give them, they will not be interested in that. And because of that, lack of physical development and other problems are usually found in the children. Okay. And what is that other problems? Other problems are according to the physical development, their body organs should also be developing, but that will not be happening. And because the body organs are not developing properly, as they move forward, as they get aged, they will have different kinds of disease, different kinds of problem very early in their life. And from here we'll talk later. Yes. Yes, sir. சோ ஊட்டச்சத்துக்கள் கம்மியா கொடுக்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாப்போங்க. இதை வந்து நம்ம NutriCharge Kids வந்து அம்மாமார்கிட்ட வந்து நம்ம புரிய வைக்கலாம். சரியா? ஏன்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது சத்து கம்மியா இருக்கிறனாலதான் பிரச்சனைகள் வருதுன்னு. அப்ப என்னென்ன பிரச்சனை வருது? ஒரு குட்டி பிள்ளைகளுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து கம்மியா இருக்கிறனால சீக்கிரமே காய்ச்சல் வந்துருது. சரியா? அடிக்கடி வருது, சீக்கிரமே இல்ல அடிக்கடி வருது. சோ இப்பதான் ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரை பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கும், உடனே காய்ச்சல், உடனே அடுத்து தும்மல், தலைவலி அப்படின்னு பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க. அது போக போதுமான ஊட்டச்சத்து இல்லாதனால அவங்க உடல் என்னதுன்னா அவங்க போதுமான வயசுக்கு ஏத்த மாதிரி உடல் அமைப்பு வந்து இல்ல, கொஞ்சம் நோஞ்சான தெரியுறாங்க, பாக்குறது கொஞ்சம் வீக்கா இருக்கிறாங்க. அப்ப ஊட்டச்சத்து இல்லாம என்ன ஆகுதுன்னா பிள்ளைங்களுக்கு படிப்புலயே அவங்களால கவனம் செலுத்த முடியாதுங்க.
சோ நம்மளா இருந்தாலும் அப்படிதான். நம்மளுக்கு சத்துக்கள் இல்லைன்னா ஒரு விஷயத்த வந்து முழுமையா புரிஞ்சு நம்மளோட மைண்ட வந்து உள்ள செலுத்த முடியாது. அப்ப சிறு குழந்தைகளை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த சத்துக்கள் நம்ம கொடுக்காதது நம்ம தப்பு. அப்ப பிள்ளைங்க மேல தப்பு சொல்லுவோம். படிக்க மாட்டேங்கிறான், எதுவுமே சுறுசுறுப்பே இல்லை, எப்ப பார்த்தாலும் தூங்கி விழுந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களை திட்டுறீங்களே. அந்த பிள்ளைங்க சத்து இல்லாதனாலதான் அப்படி இருக்காங்க நம்ம யோசிக்கிறீங்களா? அதை நம்ம வந்து அம்மா அம்மாக்களுக்கு வந்து புரிய வைக்கணுங்க. சோ பிள்ளைங்களுக்கு படிப்புல கவனம் செதுருது, அவங்களால படிக்க முடியல, ஒரு விஷயத்த கூர்ந்து கவனிக்க முடியலன்னா அது காரணம் ஊட்டச்சத்து கம்மி அப்படின்னு அர்த்தம். அது போக நிறைய குழந்தைகள் என்னன்னா ஒரு இன்ட்ரெஸ்டே காட்டுறது இல்ல. ஒரு சாப்பாடுல சாப்பிடறதுல வந்து நல்லா வச்சோம்னா அது ஆசையா சாப்பிடுற மாதிரியே தெரியாது. ஏதோ எடுத்து எடுத்து கொஞ்சமா பொறுமிட்டு சாப்பிடுற மாதிரி இருக்கும். பிடிக்க மாட்டேங்குது பிள்ளைங்களுக்கு. அந்த வந்து நம்ம ஃபுல்லா நிறைய காட்டிட்டோம் இல்லையா? பீஸா, பர்கர் அப்படின்னு சொல்லி நிறைய டேஸ்ட வந்து இந்த நாக்குல ருசி ஏத்திட்டனால அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம எப்பயும் கொடுக்குற அந்த பருப்பு, கீரை இதெல்லாம் பேரை கேட்டாலே பிள்ளைங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. சோ இதெல்லாம் நம்மளுக்கு அந்த நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி எல்லாமே உங்க பிள்ளை வளர்ந்துகிட்டே வரும்போது அது பெரிய பிள்ளை ஆகும்போது சீக்கிரமே நிறைய நோய்கள் வந்து உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய பேர் பார்ப்போம் இல்லையா? ஒரு 30 வயசுல அவனுக்கு சுகர் வந்துருச்சா, 30 வயசுல பிபி இருக்குன்னு சொல்றாங்க, 30 வயசுல ஹார்ட் அட்டாக்னு சொல்றாங்க. ஏன் இந்த மாதிரி பிள்ளைங்க எல்லாம் சின்ன வயசுக்கு போய் பாத்தீங்கன்னா அந்த ஒரு 5 வயசுல இருந்து அவங்க அம்மா போதுமான சத்துள்ள சாப்பாடை கொடுத்துருக்க மாட்டாங்க. சும்மா என்னத்தையாச்சும் நொறுக்கி வயிற்று நிரப்பிதான் வாழ்க்கையை அப்படியே ஓட்டிருப்பாங்களே தவிர சோ இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் பின்னாடி ஈஸியா வந்து விடுங்க. அதனால நம்ம ஊட்டச்சத்து குறைபாடுனால என்னென்ன வருது அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கணும். எஸ் சார். Yes. And most of the supplements, after this, what actually happens is most of the supplements which is shown in the advertisement, which is shown through the TV and medias, the people get attracted to that and they go and buy these products and give to their children. And these supplements available in the market are less of nutrition and more of unhygienic sugar, chocolate, and milk powder, due to which they do not develop properly. And years continuously, because of the advertisement which it shows, people buy and give it to their children for years without getting any result whatsoever. But they don't clearly understand that. And it happens because of it. So they will not get the proper development which you are basically looking for. And the ICMR has also set an RDA for children's health. As the RDA has been set for the adults, even for the children's health, the RDA has been put forward by the ICMR and WHO. So we need to really follow that. And if you don't really follow that, the amount of nutrient which a person should get on a daily basis will not happen. And this is a formula which you need to give it to on a daily basis. And if it is not getting on a daily basis, the person will be going down, down, and down. And a day will come when the person will be absolutely become diseased or unhealthy, or the growth will absolutely stop. Yes, sir. Yes, sir. சோ இப்ப மார்க்கெட்ல விக்கிற நிறைய சப்ளிமெண்ட் ப்ராடக்ட், அதாவது நம்ம நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் மாதிரி வேற இருக்கு இல்லையா? அந்த ப்ராடக்ட்ல எல்லாம் நீங்க எடுத்து பார்க்கும்போது சத்துக்கள் எல்லாம் மிகவும் கம்மியான அளவு தாங்க இருக்கு. ஏன் सुरेश सर, पूर्णिमा लेफ्ट हो गए? नहीं वो सर कभी-कभी उनका लिंक ऐसा होता है, वो आती रहती है, हो जाएगा. அதுல முக்காவாசி என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய சர்க்கரை, அதுல சேர்த்திருக்க சாக்லேட், அது போக மில்க் பவுடருங்க. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா பால் பொடி இதெல்லாமே சேர்ப்பாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்பதான் பிள்ளைங்க ஒருக்க குடிச்சு பார்த்துட்டு திரும்ப அதே இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக, பிள்ளைங்களை கவர்றதுக்காக அதுல வந்து சர்க்கரையோ சாக்லேட்டோ சேர்க்கிறாங்களே தவிர சத்துக்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மிக 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 கம்மியான அளவு தாங்க சேர்த்திருக்காங்க. சரியா? இதனால பிள்ளைங்களோட ஆரோக்கியம் எந்த அளவு மேம்படும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படின்னா ஒண்ணும் ஆகாது. வெறும் பால் டேஸ்ட் தான் மாத்தி கொடுக்குது அது. சரியா? எஸ் சார். நெக்ஸ்ட் சார். சோ நம்ம ஐசிஎம்ஆர்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். அவங்க ரிசர்ச் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, சரியா, ஒரு ஆர்டிஏ சொல்றாங்க. என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா குழந்தைகளுக்கு எவ்வளவு சத்துக்கள் ஒரு நாளைக்கு தேவை. சரியா? ஒரு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு இல்லைங்க. ஒரு குழந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த வயசுல அந்த குழந்தை எவ்வளவு ஹைட் இருக்கணும், எவ்வளவு வெயிட் இருக்கணும், ஒரு நாளைக்கு பிள்ளைங்க கொடுக்குற சாப்பாடுல புரதச்சத்து எவ்வளவு இருக்கணும், விட்டமின் எவ்வளவு இருக்கணும், மினரல்ஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கரெக்டா ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அது அப்படின்னா நம்ம கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம ஒரு நாள் கூட ஃபாலோ பண்றது இல்லைங்க. சோ இது மாதிரி சாப்பிட்டாதான் ஒரு குழந்தை வந்து ஆரோக்கியமா சத்துக்கள் நிறைஞ்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு
ரொம்ப ஹெல்த்தி சைல்டா வளருது அப்படின்னு சொல்லலாம். சரியா? சோ அப்ப என்னென்ன எப்படி சொல்றாங்க, என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஒண்ணு நான் பார்ப்போம். எஸ் சார். Yes. Now the RDA is given for each and everything: energy, protein, fat, minerals, water, everything, vitamins, everything. And inadequate intake of nutrients in most of the children cause irreversible obstacles, and that hampers the development of the children properly. And what is this irreversible obstacle? That is, one change if happens, then you cannot return back. It's just like time. The time has gone, it's gone forever. Similarly, if any change happens in the body because of the lack of nutrition or inadequate intake of nutrition, both are totally different, but both are very important. Inadequate intake of nutrition and lack of nutrition, both. And it will cause irreversible obstacles in the children, which you may not be able to alter as after some time, right? For example, what are the irreversible obstacles? Example, stagnation in length of children by not getting enough protein. So during the growth phase, if the protein is not given properly to the children, the stagnancy in the length will happen. That means the height of the children will not happen. So what will happen? If that time, if you have not given the proper nutrition, the child's height will remain stunted. And when he becomes an adult, the height will not be improving at all. So that is an irreversible obstacle. Once happened, you cannot alter. So during the growth phase itself, you need to understand this and give it. And children's brain development is less due to less intake of DHA and brain nutrition elements. So brain nutrition elements and DHA, which is a brain tonic, is not taken properly by the pregnant mom and is not given to the children. So the brain development absolutely doesn't happen to the children at all. And that again causes big problem as the child grows up, right? And in some of the cases you must have seen that there are children who are born to the parents with mentally retarded, right? Where the mental growth is not at all there. The pain and the suffering, you can not understand unless and until you have that feeling, right? Next is the height of the many children is very low according to the age. So according to the age, you need to have a perfect, perfect height. But that never happens because of the lack of nutrition. And so forth will come. Before that, we'll come back to this and go back. Yes. So RD என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிறந்த குழந்தையில இருந்து பிள்ளைங்க 10-12 வயசு வர வரைக்கும் ஒரு நாளைக்கு உங்க பிள்ளைங்களோட உடம்பு வெயிட்டுக்கு எவ்வளவு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பயங்கரமா சொல்லியிருக்காங்க. சோ புரதச்சத்து எவ்வளவு இருக்கணும், கொழுப்பு சத்து எவ்வளவு இருக்கணும், மினரல்ஸ் எவ்வளவு இருக்கணும், அமினோ ஆசிட்ஸ் எவ்வளவு இருக்கணும், விட்டமின்ஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சார்ட்டே போட்டு கொடுத்திருக்காங்க. நம்ம எல்லாம் அந்த சத்துக்கள் நிறைந்த சாப்பாடு பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது இல்ல. சரி, இப்படி சத்துக்கள் நிறைந்த சாப்பாடு கொடுக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, irreversible obstacles ஆயிரும். அப்ப என்ன irreversible obstacles அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யார் ஒரு குழந்தை வந்து சத்துக்கள் நிறைந்த சாப்பாடை சாப்பிடாம வந்துகிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பாதிப்படைஞ்சிச்சுன்னா திரும்ப நாளடைவுல அதை நீங்க சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா முடியாது. இது பேர் தான் irreversible obstacles. என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க பல்லு வந்து இப்ப சொத்தையாச்சு பிள்ளைக்கு நினைச்சுக்கோங்களேன், திரும்ப பழைய நிலைக்கு கொண்டு போக முடியுமா? முடியாது. கண் பார்வை திறன் இது பண்ணி கண்ணாடி போட்டுட்டீங்க, திரும்ப பழைய நிலைமை கொண்டு போமா? முடியாது. இதெல்லாம் சத்து கம்மியாகிறதுனால வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள். சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எப்ப போதுமான புரதம் இல்லையோ அந்த பிள்ளை வந்து ஹைட் வந்து அந்த வயசுல வரக்கூடிய எவ்வளவு ஹைட் வரணுமோ அந்த வயசுக்கு ஏத்த ஹைட் வந்து வராதுங்க. சரியா? நெக்ஸ்ட் சார். அது போக பிள்ளைங்களோட மூளைத்திறன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பாதிப்படையும். எப்பனா உங்களோட உணவுல DHA அப்படிங்கிற சத்தே இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன், அப்ப அந்த பிள்ளையால ஒரு சுறுசுறுப்பா அந்த மூளை செயல்திறன் வந்து செயல்படாது. இதெல்லாம் நமக்கு வந்து காரணங்கள். நீங்க வந்து பிள்ளைய வந்து நம்ம பிளேம் பண்ணுவோம், அறிவே இல்ல முட்டாளா இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க பிளேம் பண்ணக்கூடாது. நீங்க பெற்றோர்கள் கொடுக்கிற சாப்பாட்டுல இந்த சத்தெல்லாம் இல்லைன்னா அப்படி எப்படி உங்க பிள்ளைங்களுக்கு போய் சென்றடையும் சத்துக்கள்? சரியா? இது எல்லாமே நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம தான் கொடுக்கணும். சோ DHA அப்படிங்கிற சத்து இல்லாதனால உங்க பிள்ளைங்களோட மூளை செயல்திறன் வந்து கம்மியா இருக்கு. அது போக எப்ப நீங்க வந்து அந்த சத்துக்கள் கம்மியா கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த ஹைட்டும் அந்த வெயிட்டும் அந்த பிள்ளைங்க அந்த வயசுக்கு ஏத்த மாதிரி வரது இல்லைங்க. எஸ் சார். And these are some of the studies which is really alarming. It will really open the eyes of each and every individual. So just follow this and see the precarious situation in which we are absolutely moving. So we need to change this, we need to alter this. And what is the study? 1 out of every 3 children affected by nutritional deficiency in the world lives in India. That means 33% of the nutritional deficient children of the world are in India. Very, very alarming. And the next one is about half of children, that is almost 48%, 50% under the age of 5 in India remain malnourished for a long time. Forget about getting nutrition. Even they are not getting proper food. That is 50% of the children in India under the age of 5
Can you imagine this? This is the study, yeah? Not a study made by anyone. It's a study done by the government and this thing. But what they are doing, that's what the big question is. So it is our duty to really see that and go and talk to the people around and give this wonderful product to that person. And that's the reason why the height is very low according to the age of the children. At all, right? No, it's incomplete. Then there are also many children who maybe, according to the age, they will have height and all, but they will be feeling absolutely weak. They will feel tired very soon. They will feel fatigue very soon. There will be no stamina at all. So when this type of thing came, we just went for another study, and what we found is again dangerous one. 1 out of every 5 children, 1 out of every 5 children under the age of 5 in India is weak. Just imagine. So if you culminate all these studies together, you will find that more than half of the children in India is unhealthy because they are not getting the proper food and nutrition. And in India, about 43% of children under the age of 5 are generally underweight in proportion to their age. So their weight is not there. And if at all some of the other percentage, I'll tell you, another 40% will be overweight. So there is no matching in between, right? That middle part is very, very low, where the height and the weight should be absolutely normal. And protein is an important nutrient in children's development. So is that with each and every one. It's not with the children, but we are talking about kids. That's the reason they are being highlighted as children. But for every human individual, every living individual, protein is very, very important for development and for maintenance. You go back and come back. ரிசர்ச் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியா இருக்குங்க. நம்ம இந்தியால 3ல் 1 குழந்தைகள் ஊட்டச்சத்து கம்மியா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப பாருங்க, 3ல் 1 குழந்தைனா எங்க போகுது இந்தியா? அதுவும் half of the children, அதாவது நம்மளோட பாப்புலேஷன்ல பாதிக்கு பாதி அந்த பிள்ளைங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மால் நரிஷ்டா இருக்காங்க. மால் நரிஷ்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஊட்டச்சத்து கம்மியாகினாலும் பரவாயில்ல, மால் நரிஷ்னா என்னதுன்னா சாப்பாடே இல்லாம மக்கள் போய்கிட்டு இருக்காங்க. அந்த 5 வயசு கீழே இருக்கிற குழந்தைகள் பாத்தீங்கன்னா 48% பேருக்கு அவங்களுக்கு சாப்பாடே போதுமான அளவு கிடைக்க மாட்டேங்குது இந்தியால. அப்படிங்கும் போது என்ன ஆகும்? சோ சாப்பாடே கிடைக்கல, சாப்பாடுல சத்தம் இல்ல, அப்ப அந்த கரெக்ட் ஹைட்டோ கரெக்ட் வெயிட்டோ அவங்க வராம அவங்களோட வளர்ச்சியே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா முழுமையடையுதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல, முழுமையடைய மாட்டேங்குது இந்தியாவுல. சரியா? அதனால நிறைய பிள்ளைங்க வந்து ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க. அவங்க அந்த ஹைட்டும் வெயிட்டும் இல்லாதனால பாக்குறதுக்கு எப்படி இருக்காங்கன்னா ஒரு நோஞ்சா மாதிரி. சத்துக்கள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. சரியா? இன்னொரு ரிசர்ச் என்ன சொல்றாங்கன்னா, எஸ் சார், நெக்ஸ்ட் சார், 5ல சரியா 5 பிள்ளைங்கள்ல 1 பிள்ளைங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரொம்ப வீக்கா இருக்காங்க, நோஞ்சா மாதிரி இருக்காங்க. சரியா? அவங்க சத்துக்களே இல்லாம பாக்குறதுக்கு பலவீனமா பாக்குறதுக்கு நம்மளுக்கே தெரியும், ஏன்டா இந்த பிள்ளை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. அது மாதிரி இந்தியால 5ல் 1 குழந்தைகள் அப்படிதான் இருக்கு. சரியா? இதான் நம்மளோட இந்தியாவோட நிலைமை, இப்போதைய நிலைமை. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, அந்த 5 வயசு கீழே இருக்கிற பிள்ளைங்களை 43% பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னா அண்டர் வெயிட்டா இருக்காங்க. சரி, மீதி இருக்கிற பிள்ளைங்க நல்லா இருப்பாங்களா அப்படிங்கன்னா மீதி இருக்கிறது ஓவர் வெயிட், ரொம்ப வெயிட் கூட இருக்காங்க பிள்ளைங்க. பாக்குறதுக்கே 8 வயசு பிள்ளையா அப்படின்னு சொல்லி கேட்டா பயமா இருக்கு, பாக்குறதுக்கு ரொம்ப பெரிய ஆள் மாதிரி தெரியுறாங்க. அப்படி இல்ல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்ப வெயிட் கம்மியா இருக்காங்க. இதுதாங்க இந்தியாவோட நிலைமை. ஆரோக்கியம் இல்லாம நம்ம போய்கிட்டு இருக்கோம், இங்கிட்டும் அங்கிட்டுமா இருக்கு. சோ நடுநிலையில இல்ல. எஸ் சார். புரதச்சத்து எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்க பிள்ளைங்களோட டெவலப்மெண்ட், அதாவது உங்க உள்ள இருக்க பார்ட்ஸ் எல்லாம் நல்லா ஆரோக்கியமா சரியான அளவு தசைகள் எல்லாம் வைக்கிறதுக்கு புரதச்சத்து ஒரு குழந்தைக்கு மிக 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 அவசியமான சத்தா விளங்கிருச்சுங்க. எஸ் சார். What are the benefits of protein? When you give protein enough to the children, it helps in the children's development. It is helpful in maintaining body organs, and also it is helping in making the muscles of the children. And due to protein deficiency, what all happens to the children? Diarrhea or stomach worm will happen, recurring sickness or infection, and that leads to decreased body immunity. And as you all know that most of the children, they don't take breakfast regularly, more than 50% of the children, and that leads to another problem, because after overnight sleep their growing body needs nutrients and they are not getting it on a proper interval. And by not having breakfast, their physical development, enthusiasm, ability to learn
memory and academic performance as well as emotional and psychological skills are adversely affected. And when all these things are affected, you can imagine what condition that child would be, health-wise, study-wise, growth-wise, and mental-wise. சோ புரதச்சத்து பிள்ளைங்களுக்கு எதுக்கு தேவை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்க பிள்ளைங்களோட வளர்ச்சி முழுமையடைகிறதுக்கு புரதச்சத்து தேவைங்க. உள்ள இருக்கிற ஒவ்வொரு ஆர்கன்ஸ், ஒவ்வொரு பார்ட்ஸும் அது சரியான வேலையை செய்யறதுக்கு புரதச்சத்து தேவைங்க. சோ மசில்ஸ், அதாவது தசைகள் உங்க பிள்ளைங்களோட உடம்புல சரியான அளவுல வைக்கணுமா, அதுக்கும் புரதச்சத்து அவசியம். சரியா? அப்ப புரதச்சத்து இல்லாதனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். யார் ஒரு பிள்ளைங்களுக்கு சாப்பிட்ட சாப்பாடு சேராம டயரியா மாதிரி வயிறு இருக்கோ, அடிக்கடி இந்த டயரியா பிரச்சனை, இல்லாட்டி புழு கடிக்குது அப்படின்னு சொல்ற பிரச்சனை இருக்கும். சரியா? வயிற்று வலி, அது போக ஒரு இம்யூனிட்டி சிஸ்டம் கம்மியா இருக்கிறதுனால பிள்ளைங்க அடிக்கடி காய்ச்சல், தலைவலி, போயிருது. அவனுக்கு எதுவுமே சேராது. ஒரு தண்ணி குடிச்சா சேராது, ஒரு மழை பெஞ்சா சேராது, ரொம்ப வெயில் அடிச்சா சேராதுன்னு எதுவுமே சேராதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? உங்க பிள்ளைங்களுக்கு அப்ப புரதம் சத்து இல்லாத சாப்பாடு நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தங்க. சரியா? இன்னொரு அதிர்ச்சியான தகவல் என்னன்னு தெரியுமா? 50% ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க காலையில சாப்பிடாம தான் அவங்க ஸ்கூலுக்கு போறாங்க. அப்ப கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்ப அவங்களுக்கு காலையில தான் நம்ம நல்லா ராஜா மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நைட்டு ஃபுல்லா ஒரு 8 மணி நேரம் தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு வயிறெல்லாம் பசிக்கும், எல்லா ஆர்கன்ஸ்க்கும் சத்து வேணும் அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்க நேரத்துல சாப்பிடாம நீங்க எம்டி ஸ்டொமக்கா உங்க பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புற மூலியமா அந்த சத்துக்கள் நிறைஞ்ச சாப்பாடு அவங்களுக்கு கிடைக்காம அவங்களால போதுமான அளவு கவனமும் செலுத்த முடியாது. சரியா? அப்ப பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம போற பிள்ளைங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உள்ள அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் அந்த யாரா இருந்தாலும் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணக்கூடாதுங்க, எந்த வயசுக்காரங்கனாலும். அதுவும் பிள்ளைங்க கண்டிப்பான முறையில் பண்ணக்கூடாது. அதுதான் அவங்களோட வயசு. உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் வளர்ந்துகிட்டு இருக்கும் போது அதுக்கு அந்த சாப்பாடு கொடுக்காம, சத்துக்கள் கொடுக்காம இருந்தோம்னா என்ன ஆகுறது? பிள்ளைங்களால போய் அப்ப கபகபன்னு பசிக்க ஆரம்பிச்சிடும். 10 மணிக்கு 10:30க்கு அந்த நீங்க கொடுக்குற ஸ்நாக்ஸ் சாப்பிடறதுக்காக பிள்ளைங்க காலையில இருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவும் நிறைய பேர் நம்ம ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுறது இல்ல, சாப்பிடறதுக்கும் இப்ப டைம் கிடைக்க மாட்டேங்குது. பிள்ளைங்களுக்கு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொடுக்குறாங்க. இப்ப பிள்ளைங்களுக்கு என்ன ஆயிருதுன்னா, அந்த பசியோட மேம் சொல்றத கவனிக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கே கோவம் வரும். நல்லா பசிக்கும் போது யாராச்சும் ஒரு மணி நேரம் நம்ம கிட்ட பேசினா கோவம் வரும். அப்ப பிள்ளைங்க எப்படி கவனிப்பாங்க? அந்த பசிக்கிற நேரத்துல போய் பிள்ளைங்க கிட்ட போய் டிக்னாமெட்ரி, அல்ஜிப்ரா அப்படின்னு சொன்னா எப்படி அந்த மண்டையில ஏறும்? சரியா? அப்ப கவன சிதறல் ஏற்படுது. அது போக பிள்ளைங்களுக்கு சைக்காலஜிக்கலா அவங்க அஃபெக்ட் ஆகுறாங்க. ஒரு கோபம் வருது, ஒரு வெறித்தனம், இது எல்லாமே பிள்ளைங்களுக்கு அந்த காலையில சாப்பிடாதனால வருது. Many children are even reluctant to eat food. That is also the so the nutrition is not getting, they are not taking enough food, and all these culminate into a situation where the child will have all those irreversible obstacles which you are not actually looking for. And because of 81% of Indian mothers, this is a study, it's not done by me, this is a study, it's a very alarming study. 81% of Indian mothers consider their children to be reluctant, that is picky eaters, to take all kinds of food. So in front of the child itself, the mother says that my child will not take this, my child is only take it will not take this, my child will take only this. So if this type of demarcation happens and that will be known to the children, then whatever you are going to give, the child will not take unless and until he feels that he won't do. So he will always pressurize yourself or pressurize you to get all those foods which he likes, right? So that is a big problem. So don't make your child a picky eater. Let him take all those good things which you actually want to give. And many mothers, after saying this, that my child don't take this, my child don't take this, so they are not able to get the real strength as such as the children is concerned. And the same mother will come after some time and they'll tell us the other thing, that their child lacks energy and gets tired very quickly, they are not able to memorize things, they are not very healthy, all these things, because you are not giving the proper thing. You are, that time you are choosy, and now you are saying that because my child is like this, so it is not matching. So see that whatever you are going to give to your child are absolutely nutritious. Yes. Yes sir. So நிறைய பிள்ளைங்க என்ன பண்றாங்க அப்படின்னு Yes, G. Unmute. Yes sir. Yes, continue. So சாப்பிடுறதே பிடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய குழந்தைகள். சோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்லைட் சார்.
சோ 81% இந்திய தாய்மார்கள் என்ன சொல்றாங்கன்னா தாம் பிள்ளைங்க வந்து பிக்கி ஈட்டர்ஸ் சொல்றாங்க. பிக்கி ஈட்டர்ஸ்னா என்னதுன்னா தேர்ந்தெடுத்து, இப்ப வந்து ஒரு பிரியாணி வச்சோம்னா அதுல பிள்ளைங்க வந்து காலிஃபிளவர் மட்டும் எடுத்து சாப்பிடுறது, பட்டாணி எல்லாம் ஓரம் கட்டுறது, கேரட் எல்லாம் இந்த சைடு வைக்கிறது. சோ அது மாதிரி தேர்ந்தெடுத்து பிடிச்சதை மட்டும் எடுத்து அங்கங்க சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி இதை வந்து நிறைய தாய்மார்கள் வந்து பெருமையா வேற சொல்லுவாங்க. என் பிள்ளைக்கு காய்கறி இதெல்லாம் சாப்பிட மாட்டான், ரொம்ப அவனுக்கு பிடிச்சது ரொம்ப லேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன பெருமை அப்படின்னு சொல்லி தெரியல. சரியா? இன்னும் அவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா அடுத்தது தேர்ந்தெடுத்து தான் சாப்பிடறான், நிறைய சாப்பிட மாட்டேங்கிறான், அவனுக்கு வந்து அவனுக்கு போதுமான சத்தே கிடைக்க மாட்டேங்குது, ஒரு எனர்ஜி இருக்க மாட்டேங்குது, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சொத்துன்னு படுத்துடுறான், அடுத்து ஸ்கூலுக்கு அவனுக்கு ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கு டயர்டா ஃபீல் பண்றான் அப்படின்னு சொல்லி நிறைய தாய்மார்கள் நம்ம சொல்றத வந்து கேட்க முடியுது. சரியா? இதற்கு எல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சத்துக்கள் நிறைந்த சாப்பாடை கொடுக்காதது தாங்க காரணம். சோ அதனால உங்க பிள்ளைங்க ஈஸியா டயர்ட் ஆயிராங்க, ஈஸியா ஒரு வேலையில கவனத்தம் செலுத்தவே முடியல, அப்படியே செஞ்சாலும் டக்குன்னு உடனே ஒரு சோர்ந்துடுறாங்க. எஸ் சார். And possibly beneficial ingredients for brain development are there, right, in the nature as well as it is there in the market, but unfortunately we don't know about that. And these are DHA, choline, tinospora, polyfolia, then iron, phosphorus, all these things. You cannot tell like this, right? There's a brain development problem. Okay, don't worry. You can give all these things to your child. From where they will get? From where they will get? You cannot give all these lists to their parent and ask them to go and buy from the market. And he goes to a market and looks for DHA, choline, tinospora, polyfolia, vitamin C, all those things. It's not possible. Then for the immunity, again, from iron to probiotics, it is there. Again, if you simply tell like this to the parent, go and give this to your child, the immunity will boost up. Where they will go? From where they will get? And the other one is the physical development. Oh, the physical development is not proper. Don't worry, we have got protein, L-lysine, magnesium, chromium. From where all this you will get? So we need to give something so that which comprises of all these things. And similarly, there are parents who say that their child is not eating. And if at all eating, they have got some problem with the stomach. They are not, there's some problem with the digestion. There's some problem with the motion as such, because the digestive enzymes are not properly made in their body, and the vitamins and all, and especially the prebiotic and probiotic is not aptly getting into their body. So all these things, if you understand, then we can suggest that, you need to give all these things, but how to say? So we are so lucky. We don't have to tell all this separately that go and buy this, give this. Simply go and tell them that a nutritious supplement is there with us for the increased physical growth, mental development, and to prevent the infection of every day of your child. And that is NutriCharge Kids. Just one name is enough to cover everything. And this is what you all need to do. And as you all know, children are not able to eat tablets or capsule properly, or they don't like it. So we have made it as a powder. Very simple. Just mix it with water or mix it with milk, give it to the child twice daily. Things are over. Yes. Yes, sir. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு மூளை செயல்திறன் சரியா இருக்கணும்னா என்னென்ன சத்துக்கள் தேவை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா DHA, choline, tinospora, polyfolia, iron, phosphorus, விட்டமின் சி, மேங்கனீஸ், அயோடின். சோ இவ்ளோ சத்துக்கள் நிறைஞ்ச சாப்பாடு நம்ம கொடுத்தாதான் பிள்ளைங்களோட மூளை செயல்திறன் வந்து அதிகமாக்குதுங்க. சரியா? நெக்ஸ்ட் சார். சோ அடுத்து உங்களோட பிள்ளைங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டணும்னா பிள்ளைங்களுக்கு அயன், ஜிங்க், காப்பர், செலினியம், விட்டமின் ஏ, விட்டமின் ஏ அப்படின்னு சொல்லி இவ்வளோ சத்துக்கள் தேவைப்படுது. சரியா? இந்த சத்துக்கள் எல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து பிசிக்கல் டெவலப்மெண்ட், அதாவது உடல் வளர்ச்சி கரெக்டா இருக்கணும்னா புரோட்டீன், லைசின், மெக்னீசியம், பொட்டாசியம், விட்டமின் டி, மேங்கனீஸ், கால்சியம். சோ இவ்வளோ சத்துக்கள் தேவைன்னு சொல்றேன். நீங்க தேர்ந்தெடுத்து கொடுக்க முடியுமா? எந்த சாப்பாடுல என்ன இருக்கணும்னு தெரியாது, அந்த சாப்பாடை பிள்ளைங்களும் சாப்பிட மாட்டாங்க. அது போக நிறைய பேர் பெற்றோர்கள் இன்னும் என்ன கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்னா, அவனுக்கு எதுவுமே சேராதுங்க, ஒத்துக்கிடாதுங்க அவனுக்கு வயிற்றுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? ஏன் சேராது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த போதுமான சத்துக்கள் இல்லாதனால, உள்ள அந்த என்சைம் சுரக்காதனால என்ன ஆகுதுன்னா சாப்பாடு வந்து செரிமானத்தன்மையே உள்ள நடக்கிறது இல்ல. சரியா? இதுல ப்ரீ ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது நல்ல கிருமிகள், தயிர்ல இருக்கிற நல்ல கிருமிகள் மாதிரி அந்த நல்ல கிருமி என்ன பண்ணும்னா உங்களோட வயிற்று அந்த ஜீரண தன்மை வந்து கூட்டி கொடுக்குது. சரியா? அப்ப நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் ஒண்ணு இருக்கு, அது வந்து உங்க பிள்ளைங்களை எல்லா சத்துக்களும் உள்ள அடக்கி இருக்கு. அது உங்களோட பிள்ளைங்களோட மூளை வளர்ச்சிக்கும் உதவுது, அது போக பிசிக்கல் growth, கரெக்ட் ஹைட் வெயிட் வர்றதுக்கும் கூடுது, உங்க பிள்ளைங்களோட வயிறையும் நல்லா பாதுகாப்பா வச்சுக்கிறது. டெய்லி இதெல்லாம் பண்ணிட்டு வருது அப்படின்னு சொன்னா என்ன ஒரு நல்ல விஷயமா இருக்கும், அப்படிதானே? அது என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எஸ் சார்.
நம்ம நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் தாங்க. சோ பிள்ளைங்களுக்கு நம்ம டேப்லெட் வடிவத்துல ஏதாச்சும் ஒண்ணு மருந்தை கொடுத்தோம்னா சாப்பிடுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. நம்மளே டேப்லெட் ஆன வடிவத்துல ஏதாச்சும் இருந்துச்சுன்னா என்னமோ நோய் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லி மனசுல ஒரு பயம் இருக்கும். சரியா? இதே இது பவுடர் வடிவத்துல நம்ம இருந்துச்சுன்னா அதை ஈஸியா நம்மளுக்கு வந்து சத்துக்கள் எல்லாம் இருக்கு, கண்ணுக்கு தெரியாம உள்ள இருக்கு, பிள்ளைங்களுக்கு டெய்லி போய் அடையுது அப்படின்னு சொன்னா கேட்டா அது ரொம்ப நன்மை தரக்கூடிய ஒன்று தானே. எஸ் சார். And NutriCharge Kits contains 49 essential nutrients, the maximum by any product which you find in the Indian market, with 10 botanicals. You will not find that 10 botanicals in any of the nutritional or so-called energy drink which you give to the children. Then 3 types of protein, 29 vitamins and minerals, 3 pre-probiotics, and 5 micromolecules, right? And we'll go with each and every one ingredients slowly. The first time in India, this is a unique health drink for the children, which gives them maximum nutrition by 49 nutrients which is added into it, and out of that 10 are botanicals. And the ingredients which is there in NutriCharge Kits are 3 types of protein. You can see that soy protein, whey protein, and milk protein. And milk protein is the maximum in this because this is the time when the child needs this protein for development, because the milk will be digested properly when the child is in this younger age, because the enzyme which digests the milk, renin, is available only during that phase. As you grow up, the reduction of renin also reduces the digestion of the milk. That's the reason why the adult should not take that much of milk which the child are taking, right? So that is one thing. So all these quality protein has been added to NutriCharge Kits, and these it is very much necessary in overall development of children, as we already told you many times. So protein, if you give NutriCharge Kits, the 3 protein in that will definitely help for the overall development of the children. And not only that, it is also essential for muscles and to gain healthy. That healthy is a very important part. Healthy weight and height. If he is not healthily, he's got the weight and height, unhealthy weight and unhealthy height, if this children has got, then that doesn't gives a good picture. So if the child has got healthy weight and healthy height, that shows that the child itself is a very healthy individual, right? Okay. அப்படிப்பட்ட நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்ல எவ்வளவு சத்துக்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 49 வகையான வெவ்வேறு சத்துக்கள் உள்ள இருக்குங்க. சோ 10 தாவர வகையில உள்ளடக்கி இருக்காங்க, 3 வகையான புரோட்டீன், 29 விட்டமின்ஸ் தாதுக்கள் உள்ள இருக்கு, 3 வகையான ப்ரீ ப்ரோபயோட்டிக்ஸ் அதாவது நுண்ணுயிர் கிருமிகள் இருக்கு, அது போக 5 மைக்ரோ மாலிகுல்ஸ் இருக்கு. சோ இதெல்லாம் ஒவ்வொன்றா வாங்க என்னன்னு சொல்லி பார்ப்போம். சோ இதுல சொன்னாங்க இல்லையா, இந்தியாலே முதல் முறையாக ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ல வந்து 49 சத்துக்கள் அடங்கி இருக்கிறது, இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம். சோ நீங்க வேற எந்த ஒரு ஹெல்த் ட்ரிங்க்னாலும் பிள்ளைங்களுக்கு குடிக்கிறத எடுத்துக்கலாம். இதுல 49 சத்துக்கள், அது போக தாவரவியல் அதாவது அந்த கீழாநெல்லி, அதிமதுரம், திப்பிலி இதெல்லாம் சேர்த்திருக்க வேற ஹெல்த் ட்ரிங்க் இருக்குமான்னு பார்த்தா இருக்காது. சரியா? இதுல சொன்ன 3 வகையான புரோட்டீன் புரதச்சத்து இருக்குங்க. சோ புரதம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல 3 வகையான புரதத்தையும் உள்ளடக்கி இருக்காங்கன்னா அது ரொம்ப கொஞ்சம் ஸ்பெஷல் தானே. சரியா? பிள்ளைங்களுக்கு எவ்வளவு சத்து புரதம் ஒரு நாளைக்கு தேவையோ அத 3 வகையிலான சோயா புரோட்டீன், வை புரோட்டீன், மில்க் புரோட்டீன் 3ஐயும் நம்ம நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்ல உள்ளடக்கி இருக்காங்க. சரியா? அது போக புரதம் எதுக்கு தேவை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு பிள்ளைங்களோட முழு வளர்ச்சி முழுமையடைறதுக்கு புரதச்சத்து வந்து அவசியங்க. ஒரு நாளைக்கு நம்ம கொடுக்குற சாப்பாடுல புரதச்சத்து இருந்தது இருக்காது. சரியா? அதுவும் சரியான புரதமா அப்படின்னு சொல்லி அது தெரியாது. நம்ம நியூட்ரிசார்ஜ்ல கிட்ஸ்ல சேர்த்திருக்க புரதச்சத்து உங்களுக்கு என்ன பண்ணும்னா, அவங்க பிள்ளைங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் குடிக்க சரியான அளவு புரதம் வந்து டெய்லி அவங்களுக்கு உடம்புல போய்கிட்டே இருக்கு. எதுக்கு அந்த புரதம் தேவை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் சார், பிள்ளைங்களுக்கு மசில்ஸ் அதாவது தசைகள் வைக்கிறதுங்க. சோ தசைகள் வச்சாதான் என்ன ஆகும்னா உங்க பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா உணர்வாங்க. சரியா? தசைகள் கரெக்ட் அளவுல இருந்துச்சுன்னா பாக்குறதுக்கு ரொம்ப ஆரோக்கியமா நமக்கே பாக்குறதுக்கு தெரியும். சோ அது போக வெயிட் போடும். எந்த மாதிரி வெயிட் போடும்னா ஹெல்த்தி வெயிட் போடும். சோ வெயிட் போடுறது வந்து நம்மளுக்கு நோக்கம் கிடையாது. புரதச்சத்தை உடம்புல ஏத்தி தசைகளை கூட்டி சரியான அளவு வெயிட்டும் அந்த ஹைட்டும் வர வைக்குது நம்ம நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ். நெக்ஸ்ட் சார். Yes, and it contains 1 prebiotic and 2 probiotics, and prebiotics are fructo-oligosaccharides. As you can see over there in the box itself is written FOS. That is what it is. Then we got probiotics like lactobacillus and acidophilus bifidobacterium. So probiotics are the good bacteria which is needed for the gut health and for the digestion. And prebiotic are the food for probiotics. So when both these join and together, the child will have a very healthy gut. So the digestion and absorption will be absolutely optimal.
And when prebiotics and probiotics in NutriCharge kits gets into the body, as I told you, helps in balancing the helpful bacteria, increase the immunity, and increase the digestion or improve the digestion. And when the digestion is improved, you will get the maximum nutrient. And when the maximum nutrient is absorbed, you will get the increased immunity. And it also contains, NutriCharge kits contain 29 vitamins and minerals. And put together, when it is being given to the child through NutriCharge kits, it increases the immunity of the child again, improves digestion and metabolism, increase in energy level, and helps in physical development. We'll come back with botanics later. So இதுல வந்து ப்ரீபயோட்டிக்ஸும் ப்ரோபயோட்டிக்ஸும் சேர்த்திருக்காங்க. அது என்ன ப்ரீபயோட்டிக்ஸ்னா, அதாவது ஃப்ரக்டோலிகோசாக்கரைட்ஸ், அதாவது FOS ன்னு சொல்லுவாங்க. அங்க நீங்க போட்டிருக்கோம் NutriCharge kits பாட்டில, நீங்க பார்க்கலாம். சரியா? ப்ரீபயோட்டிக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நல்ல கிருமிகள். சரியா? நம்ம தயிர் சாப்பிடும் போது வயிற்றுக்குள்ள எப்படி உங்க நல்ல கிருமிகள் இருக்கோ, அதே மாதிரி ப்ரீபயோட்டிக்ஸ்னா நல்ல கிருமிகள்ங்க. ப்ரோபயோட்டிக்ஸ் உள்ள சேர்த்திருக்காங்க. அது என்ன ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க நல்ல கிருமிகளை வர வைக்கிறதுக்காக சாப்பாடு. சரியா? அதாவது ஃபுட் ஃபார் ப்ரீபயோட்டிக்ஸ். அதை சாப்பிடும் போது உள்ள நல்ல கிருமிகள் அப்படியே ரெட்டிப்பாக்கி நிறைய பெருக்கும். நிறைய இருந்துச்சுன்னா அவங்க வயிறை வந்து அந்த என்சைம் உள்ள சுரந்து சரியான அளவுல செரிமான தன்மை எல்லாம் சரியா நடக்கக்கூடிய தேவையானதுதான் அந்த ப்ரீபயோட்டிக்ஸும் ப்ரோபயோட்டிக்ஸுங்க. இதுவும் நம்ம NutriCharge kitsல உள்ளடக்கியிருக்காங்க. அது போக எதுக்கு அது ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த உள்ள நல்ல கிருமிகளை உள்ள இன்க்ரீஸ் பண்ணி உங்களோட வயிறு அந்த டைஜஷன் வந்து செரிமான தன்மையை சரிப்படுத்தி கொடுக்குது. NutriCharge kits குடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்க பிள்ளைங்களுக்கு அந்த ஒரு வயிற்று வலியோ, சாப்பிட்டா எனக்கு சேராது, வயிறு வலிக்கும், லூஸ் மோஷன் போகும், அந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு வராதுங்க. அது போக இதுல 29 வகையான விட்டமின்ஸும் தாதுக்களும் உள்ளடக்கி இருக்காங்க. சரியா? அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களோட பிள்ளைங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி கொடுக்குது, அந்த செரிமான தன்மையை கூட்டி கொடுக்குது. அது போக உங்களுக்கு எனர்ஜி லெவல், NutriCharge kits குடிக்க ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கே கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். உங்க பிள்ளை கொஞ்சம் சுறுசுறுப்பா, பயங்கர எனர்ஜெட்டிக்கா, எந்துவா இருப்பாங்க. அதை நீங்க பாப்பீங்க. அது போக முழு வளர்ச்சி வந்து முழுமையடைவது. அந்த பிசிக்கல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து உள்ள சரியான விதத்துல ஹைட்டும் வெயிட்டும் நமக்கு கொடுத்துருது. NutriCharge kitsல சேர்த்திருக்க அந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம். எஸ் சார். Now NutriCharge kits has got 10 botanicals, and we'll talk about these botanicals separately. As you know, the first one is Phyllanthus neruli, which is a scientific name basically, and in Tamil, I think it is not a Keela nelli, right? Yes, sir. Which increases the appetite of the children, and that's the reason why when you give NutriCharge kits to the children, the problem with the parents that they say that their child is not taking the food properly. Once you start giving NutriCharge kits, the child will definitely take the food properly. Yes, ma'am. Yes, sir. So இதுக்குள்ள சேர்த்திருக்க 10 வகையான தாவரவியல் வந்து ஒண்ணா பார்க்க போறோங்க. சோ பைத்லாந்தஸ் நிருரி அப்படிங்கறதுதான் நமக்கு வெளிய டின்ல போட்டிருப்பாங்க. பேரை பார்த்தா என்னடா புரியல அப்படின்னு நினைக்காதீங்க. கீலா நெல்லி. சோ இதுல சேர்த்திருக்க கீலா நெல்லி என்ன பண்ணும்னா, பசித்தன்மை வந்து உங்க குழந்தைகளுக்கு கூட்டி கொடுக்குது. சோ பசிக்காம தானே பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. சோ பசித்தன்மையை கூட்டி விட்டா பசிக்குது எதையாச்சும் கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சோ அந்த பசிக்கிற தன்மையை கூட்டி விடுற கீலா நெல்லி உள்ள இருக்கு. எஸ் சார். And next is Glycyrrhiza glabra, which is known as Atimadhuram, helps in increasing the immunity of the children, right? It helps in increasing the immunity of the children. Yes. Yes, sir. So அடுத்தது Glycyrrhiza glabra அப்படிங்கிறது அதிமதுரம்ங்க. உள்ள அதிமதுரம் எல்லாம் சேர்த்திருக்காங்க. தனியா அதிமதுரத்தை இடிச்சு கொடுத்தோம்னா நீங்களும் சாப்பிட மாட்டீங்க, நானும் சாப்பிட மாட்டீங்க. ஆனா நம்ம கண்ணுக்கே தெரியாம உள்ள சேர்த்திருக்கனால பிள்ளைங்களுக்கு அவங்களே அறியாம டெய்லியில சாப்பிட்டுட்டே வரனால நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அபாரமா கூடிருது. எஸ் சார். Next is which is vinifera, which is known as Daksha. It is the dry red grapes, which helps in relieving the cold and the cough, which actually gets into the child very easily. That will be stopped. Yes. Yes, sir. So it is vinifera ஒண்ணும் இல்லங்க, திராட்சை தாங்க. சோ என்ன பண்ணும்னா, இது உங்க பிள்ளைங்களுக்கு உள்ள சேர்த்திருக்கனால அடிக்கடி வரக்கூடிய அந்த சளி, காய்ச்சல், இருமல், நெஞ்சில இருக்க சளி, வறட்டு இருமல், இது எல்லாத்தையும் என்ன பண்ணும்னா NutriCharge kits எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா குணப்படுத்திடும். எஸ் சார். Next is Tinospora cordifolia, which is known as Sheetal Pudi, I think in Tamil, which improves the intelligence IQ. Right, ma'am? Yes, sir. Correct, sir. So அடுத்து Tinospora cordifolia அப்படிங்கிறது தமிழ்ல சீந்தில் கொடிங்க. சோ இந்த சித்த மருத்துவத்துக்கு என்ன ஒரு மகத்துவம் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சீந்தில் கொடி நம்ம உணவுல எடுத்துக்கிட்டே வந்தோம்னா நினைவாற்றல் வந்து அபாரமா கூடிரும். உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். உங்க பிள்ளைங்க வந்து படிக்கிறது வந்து என்னடா பயங்கரமா மார்க் வாங்குறாங்கன்னு நினைப்பீங்க. ஏன்னா இதுல வந்து சீந்தில் கொடி வந்து உள்ள சேர்த்திருக்காங்க. எஸ் சார். Next is Syrum rusbergianum. What is the Tamil for that? This one I don't know, sir. I am new to this word. Okay, this is actually from the family of Jeeragam, right? Oh.
Yeah, Jeeragam. And in our language, it is known as Ayamodhikam. The same family, but it is the Ayamodhikam. So let us see what is actually. Then it helps in improving the strong immunity. That's what it actually does. So it comes in the Jeeragam family. So it improves the digestion. It improves the immunity. That's what it. Yes. Yes, sir. சோ இது ஒரு வகையான சீர வகையானதான் சரியா தெரியல. நான் நெக்ஸ்ட் இதுல வேணா பார்த்து சொல்லிடுறேன். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுல சேர்த்திருக்க அந்த சாய்ராம் ராக்ஸ்பர்கனியம் அப்படிங்கிறது உங்களோட இம்யூன் சிஸ்டத்தை, உங்க பிள்ளைங்களோட நோய் எதிர்ப்பு Yes, unmute. தேவையில்லைங்க. பிள்ளைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இது கூட்டி கொடுத்துரும். இதுல சேர்த்திருக்க இந்த சத்துக்கள் எல்லாமே. Yes, next is gingiber officinale. This is inji. I think that is the same thing which we call in right. It is helpful in flu and cold. So when the flu and cold means it's a viral disease actually. So that will be stopped if the inji is taken properly. Yes. Yes, sir. So அடுத்து இதுல சேர்த்திருக்க இஞ்சி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வைரஸ் கிருமி தாக்குமோ அப்படின்னு சொல்லி பயப்பட தேவையில்லைங்க. சோ இதுல சேர்த்திருக்க இஞ்சி வந்து உங்களுக்கு அந்த வறட்டு இருமல், கோல்டு, ஒரு வைரஸ் இது எல்லாத்தையும் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா கட்டுப்படுத்திடும். சோ அதனால உங்களுக்கு வந்து இம்யூன் சிஸ்டத்தை கூட்டி அடிக்கடி வரக்கூடிய சளி காய்ச்சல் எதுவுமே வராது. Next is Osimum sanctum. This is Krishna Tulasi, beneficial in strengthening of respiratory organs, and this is very, very important as far as this scenario, today's scenario is concerned. And see that NutriCharge kits are given properly so that all these ingredients get into the body, because all these 10 botanicals, if you start giving separately, it is not possible for you to give, and it is not possible for the child to take. And that's the reason why through the nutritional science, it has been put into NutriCharge kits. The child doesn't feel anything like that. Yes. எஸ் சார். சோ அடுத்து இதுல சேர்த்திருக்க ஆக்சிமம் ஸ்கேண்டம் அப்படிங்கிறது துளசிங்க. சோ இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, துளசிக்கு இயற்கையாவே நிறைய மகத்துவம் குணம் உண்டு. அதுவும் இதுல சேர்த்திருக்கிறது வந்து என்ன பண்ணும்னா ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ், அதாவது உங்க பிள்ளைங்களுக்கு நம்மளுக்கு அந்த ஆஸ்மா இல்லாட்டி சுவாச கோளாறு பிரச்சனைகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இதுல சேர்த்திருக்க துளசி என்ன பண்ணும்னா அது எல்லாத்தையும் நம்மளுக்கு அந்த பார்ட்ஸ் எல்லாத்தையும் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரென்த் பண்ணி ஸ்ட்ராங் ஆக்கி அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் அப்படியே குறைச்சிரும். எஸ் சார். எஸ். And next is Piper longum. This is called Tipalli or Tipalli. Helps in relieving the blocked nose. And this blocked nose creates huge problem because it makes the child very irritated. And it's not for the child. Everybody who feels or come across this blocked nose, it's really irritating. And that could be taken by Tipalli, which is there added in. Yes, sir. சோ அடுத்து இதுல சேர்த்திருக்க அந்த பைப்பர் லாங்கம் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிள்ளைங்களுக்கு அந்த மூக்கு சளி அடைச்சு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சரியா? நம்ம நினைப்போம் ஈஸியா மூக்கு அடைச்சிருக்காதானே நினைப்போம். பிள்ளைங்கிட்ட கேட்டு பாருங்க, அந்த பிள்ளைங்க எவ்வளவு இரிட்டேட்டிங்கா ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லி. சோ அதுல சேர்த்திருக்க என்ன பண்ணோம்னா அந்த பிள்ளைங்களோட அது எல்லாத்தையும் ரிலீவ் பண்ணி விட்டுருக்கோங்க. ஈஸியா என்ன பண்ணோம்னா அந்த சளி அவ்வளோ நெஞ்சில கட்டி வைக்கிறதே என்ன பண்ணோம்னா இதுல சேர்த்திருக்க அந்த வகையான அது சில்லி தான் என்ன பண்ணோம்னா அது குறைச்சிரும். எஸ் சார். And next is oregano, which is known as Karpooravalli, helps in relieving the inflammation on chest and protects from cough. This is what actually do. Yes, ma'am. Yes, sir. சோ அடுத்து இதுல சேர்த்திருக்க ஓமம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிள்ளைங்களுக்கு அந்த நெஞ்சில ரொம்ப சளி கட்டி கஷ்டப்படுறாங்க இல்லையா? சோ காஃப்னால தூங்குறதுக்குலாம் நைட் கூடிரும். சோ காலையில வரைக்கும் பிள்ளைங்களுக்கு கூடாத மாதிரி இருக்கும். நைட் வந்து என்ன பண்ணோம்னா அந்த சளி ரொம்ப கூடி பிள்ளைங்க தூங்குறதுக்கு கஷ்டப்படுவாங்க. நம்மளும் தூங்க இல்லாம என்ன கஷ்டப்படுவோம். சோ அது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் என்ன பண்ணணும்னா நாளடைவுல NutriCharge கிட்ஸ் குடிச்சுக்கிட்டே வந்தாங்கன்னா குறைஞ்சிருதுங்க. எஸ் சார். Yes, and next is patta, what is that known as cinnamon, karva patta, which helps protecting for oxidative damage. So oxidative damage will be protected, so the cell's growth will be fantastic, and the cell will not degenerate. And during this growth phase, if the cells degenerate, all sorts of life-threatening diseases can enter to the child. And it will stop the harmful free radicals from actually delivering, and that presses the cells by the oxidative damage which it shows. So oxidative stress will be removed because of the stoppage of harmful free radicals, and that is being done by cinnamon. Yes, sir. சோ அடுத்து இதுல சேர்த்திருக்க பட்டை சேர்த்திருக்காங்க. பட்டையை தூள் பண்ணி பொடியா உள்ள சேர்த்திருக்கிறது என்ன பண்ணோம்னா உங்க ஒவ்வொரு செல்லையுமே உங்க குழந்தைகளோட செல்லை வந்து பாதுகாக்குது.
எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதாவது வெளியே இருந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஏதாச்சும் ஒரு தேவையில்லாத கிருமி எல்லாம் நம்ம செல் மூலமா உள்ள போகுது இல்லையா, அதையே என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது தடுத்து நிறுத்தி காப்பானா என்ன பண்ணோம்னா, நம்ம ஒவ்வொரு செல்லையும் ப்ரொடெக்ட் பண்றதுனால உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு வந்து ஈஸியா அந்த வெளியே இருந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து உங்களை தடுக்காம நம்ம செல்ல வந்து பாதுகாப்பாக ஆக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பட்டைக்கு உண்டு. அதையும் உள்ள சேர்த்திருக்காங்க. எஸ் சார். Okay, so all these ingredients are put into NutriCharge kits, which comprises of 49 vital nutrients. And the benefits of NutriCharge kits, what are that? Number one, very, very important, it is clinically proven. It is clinically proven. And what is the crux of that study, which I have given this clinical proven certificate? Okay, this is what it is. It is recommended, that means the NutriCharge kits is recommended to the nutrient deficient children, as it is a natural supplement. Very, very important word, natural supplement. No artificial ingredients added. With its potentiality in increasing the immunity, very, very important as far as this scenario is concerned, today's scenario is concerned. And brain development, very, very important for the child and safe to use. So these are the report given by the clinically proven study, and that's the reason why NutriCharge kits is absolutely wonderful product you need to give for your child. Yes. Yes, sir. Facts. So நம்ம NutriCharge கிட்ஸ்ல அப்படி என்ன நன்மைகள் எல்லாம் விளைவிக்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம NutriCharge கிட்ஸை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கிளினிக்கலா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சும்மா நாங்க வாய் வார்த்தையில எல்லாம் சொல்லல. ஸோ கிளினிக்கலா இதை ரிசர்ச் பண்ணி பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொடுத்து 5ல இருந்து 12 வயசு வரைக்கும் பிள்ளைங்களுக்கு கொடுத்து ரிசல்ட் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கடைசி வார்த்தை அங்க போட்டிருக்கு, இட் இஸ் ரெக்கமெண்ட் டு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்ட் சில்ட்ரன். அதாவது எந்த ஒரு பிள்ளைங்களுக்கு சத்துக்கள் கம்மியா இருக்கோ அந்த பிள்ளைங்களுக்கு இதை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நல்ல விதத்துல அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி கண்டிப்பான முறையில் கூடுது, அவங்களோட மூளை செயல்திறன் கூடுது அப்படின்னு சொல்லி கிளினிக்கலா இதை ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அது போக இது நேச்சுரல் சப்ளிமெண்ட். நேச்சுரல் சப்ளிமெண்ட்னா இயற்கையான முறையில் மூலிகைகள் இது எல்லாத்தையும் உள்ளடக்கி சத்துக்களை தான் உள்ளடக்கி இருக்கே தவிர எந்த ஒரு ஆர்டிபிஷியலோ எந்த ஒரு தேவையில்லாத கெமிக்கல்ஸோ உள்ள இல்ல அப்படின்னு சொல்லி கிளினிக்கலா ப்ரூவ் பண்ணி நம்ம சர்டிபிகேட் வாங்கியிருக்கோங்க. எஸ் சார். And it also helps in increasing the children's weight, height, and BMI, and that too healthy. It's not unhealthy. Yes. Yes, sir. So clinically proof பண்ணிருக்காங்க. என்ன ப்ரூஃப் பண்ணிருக்காங்கன்னா, எந்த ஒரு குழந்தைகள் வந்து NutriCharge கிட் சரியான முறையில எடுத்துக்கிட்டே வராங்களோ அவங்களுக்கு சரி நல்ல வெயிட், அதாவது கரெக்டான வெயிட், ஹைட், அவங்க வயசுக்கு ஏத்த ஹைட்டும் வெயிட்டும் அந்த பிள்ளைங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லி கிளினிக்கலா ப்ரூஃப் பண்ணிருக்காங்க. எஸ் சார். Okay, as I told you, it's a unique health drink for children which has 49 nutrients. And when you give NutriCharge kits, what all happens? Okay, it helps in the increasing the height, muscles, and physical strength of the children. Number 2, it helps to improve the gut health, so digestion will be proper, the motion will be proper, the absorption of the nutrients will be proper. Then it helps in the increasing the immunity of the child, and not only that, it helps in the increasing energy to keep the child active for the whole day. Also, the botanicals will help you to protect from cold, cough, and other daily infections, apart from all those things which it does. These are the main importance. As you know, there are 2 packs. One is made of real cocoa powder, which is full of antioxidant. Cocoa powder is a antioxidant, and it is FSSAI approved, Food Safety Standard Authority of India has approved these ingredients for the children. So it is very safe for the children to take. And the next one is NutriCharge Kids Mango. And in mango, we have removed the cocoa and the rest ingredients are same. And we have added mango. And what actually we have added? We have added the real Alfonso mango powder, right? And real Alfonso mango powder is abundantly filled with beta carotene, and this beta carotene will keep the children's eye healthy, improve the vision. Okay, these are the very important things which you do. So if a child has got some problem with the vision or the eye, very, very simple, you give NutriCharge Kids Mango Taste to the child. It will definitely help. Okay. Yes. Yes, sir. So நம்ம NutriCharge கிட்ஸ்ல 49 வகையான சத்துக்களை வந்து உள்ளடக்கி இருக்காங்க. சோ இது வந்து ஒரு யூனிக் ஹெல்த் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதை சேர்த்திருக்க புரோட்டீன், சோயா,
அந்த 3 வகையான புரோட்டீன் என்ன பண்ணோம்னா உங்க பிள்ளைங்க கரெக்டான ஹைட் வெயிட் வர்றதுக்காகவும் சரியான முறையில் தசைகள் வந்து உங்க பிள்ளைங்க உடம்புல வைக்கும். சரியா? அது போக இதுல சேர்த்துக்க ப்ரீ ப்ரோபயோட்டிக்ஸும் விட்டமின்ஸும் தாதுக்களும் என்ன பண்ணோம்னா உங்களோட பிள்ளைங்களோட வயிற்று ஜீரண சக்தியை வந்து கூட்டி அந்த வயிற்றை பாதுகாத்துக்கிறதுங்க, டைஜஷன் வந்து கரெக்டா நடக்கும். இதுல சேர்த்திருக்க அந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் என்ன பண்ணோம்னா உங்க நோய் எதிர்ப்பு சக்தி உங்க பிள்ளைங்களுக்கு கூட்டி கொடுக்குது. அப்புறம் இதுல சேர்த்திருக்க அந்த நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த நினைவாற்றலை கூட்டி உங்களை பிள்ளைங்களை ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ரொம்ப ஆக்டிவா துருன்னு வச்சிருக்கோங்க. உங்களுக்கே நல்ல வித்தியாசம் தெரியும் நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் குடிக்க ஆரம்பிச்ச உடனேயே. சரியா? அது போகவே இதுல சேர்த்திருக்க அந்த சீந்தில் கொடி, கீழா நெல்லி, அதிமதுரம் இது மாதிரியான மூலிகைகள் என்ன பண்ணோம்னா நம்ம டெய்லி அதெல்லாம் நம்மளுக்கே தெரியும் இல்லையா? சோ அது எல்லாமே நம்மளுக்கு வந்து சித்த மருத்துவ குறிப்புகள் தானே. இதை எடுத்துக்கிட்டே வரனால உங்க உடம்புல அந்த பிள்ளைங்களுக்கு அதுலயே அறியாம அந்த உடம்புல போய் சேர்றதுனால என்ன பண்ணோம்னா அடிக்கடி ஜலதோஷம் பிடிக்கிறது, அந்த வறட்டு இருமல், நெஞ்சில ரொம்ப சளி கட்டுற பிரச்சனைகள் இது எல்லாமே இருக்காதுங்க. சரியா? நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பேர் கேள்வி கேட்பாங்க, நியூட்ரிசார்ஜ் பாக்ஸ் நம்ம 2 ஃபிளேவர்னு சொல்லி கொடுக்கும்போது இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சோ அதுக்கு தாங்க பதில் இது. ஒண்ணு வந்து நம்மளுக்கு ரியல் கொக்கோ பவுடர், இன்னொன்னு வந்து ரியல் மேங்கோ அல்போன்சோ மேங்கோ பவுடர் வந்து உள்ள சேர்த்திருக்காங்க. சரியா? சோ கொக்கோ பவுடருக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபுல் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட். ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து உங்களுக்கு நம்ம செல்ல எல்லாத்தையுமே உள்ள அந்த கிருமிகள் போக விடாம தடுக்கக்கூடிய தன்மை இதுல வந்து இருக்கு. அது போக இது வந்து FSSSI அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க. சரியா? பிள்ளைங்கள் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சார். அப்புறம் இதுல சேர்த்திருக்க வந்து ரியல் மேங்கோ என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பீட்டா கேரட்டின் அப்படிங்கிற சத்து வந்து மேங்கோல இருக்கு. அது என்ன பீட்டா கேரட்டினா கண் பார்வை செயல்திறனை வந்து கூட்டி கொடுக்குங்க மேங்கோ. சரியா? நினைவாற்றலை வந்து கூட கொடுக்கும். மீதி எல்லாமே ஒண்ணுதான், இது மட்டும்தான் கொஞ்சம் வேறுபடும். எஸ் சார். Now these 2 packs of NutriCharge kits, whatever you give, the effect is absolutely same. Meets the growing need of children's body, 100% vegetarian and absolutely safe to use. Right? Very, very safe to use. And these are both clinically proven basically. But now you will ask why the clinically proven stamp is not there in the mango taste one. Because when we are given this for the clinically proven study, we had only 1 pack of that is NutriCharge Kids chocolate. That's the reason why. And as we know, we are a very ethical team, so we don't want to simply write that. But you are very sure, and you can be very sure to the people around that both are clinically proven. Because the only change is the taste. Okay. Okay. And it can be given from written from 2 to 13, but it's nothing like that. Anybody can take it, but you know, I'll give you some out of the book thing to each and everyone who is listening to this. Officially, when we speak, we'll talk like this only 2 to 13, but out of the book, from 6 months to 1 year, 6 months to 1 year, you give 1/4 spoon twice daily, and don't add any milk, external milk to that. With hot water, you just mix and give it. Okay, and from 1 year to 2 years, you give the half spoon of that. There's a spoon inside that, the half spoon twice daily. And from 2 years onwards, that's 1 spoonful twice daily. So this can be done like that. Okay, and there is no upper age limit. You can go on to give to each and everyone, and especially for the aged people where they have got the breath problem, where they have got the digestion problem, where the people have got the allergy at any age. You can definitely give this twice a daily. I tell you, the result is absolutely wonderful. And there are so many people who have joined RCM just because their allergy was gone by taking NutriCharge kits. I have got so many examples to give you. 35, 36 years of guy who've been taking this inhaler for 10 years, 15 years. The moment we started giving NutriCharge kits to them, they don't have to use the inhaler. They have thrown the inhaler out and there is no allergy whatsoever. So this is a very wonderful product in that perspective also. So you can promote in various levels these NutriCharge kits. Okay. Yes. Yes, ma'am. Yes. Come back to this. So நம்ம நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் வந்துங்க 100% வெஜிடேரியன். அதாவது எந்த ஒரு நான்வெஜ் பொருள் வந்து இதுல உள்ள சேர்க்கல. சோ சேஃப் டு யூஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு
அங்கீகரிக்கப்பட்ட ஒண்ணு, நம்ம பயப்படாம கொடுக்கலாம். இது 2 ஃபிளேவர்ல வருதுங்க. ஒன்னு மேங்கோ டேஸ்ட், இன்னொன்னு சாக்லேட் டேஸ்ட். சரியா? இதுல வந்து ரியல் கொக்கோ சேர்த்திருக்காங்க. அதுல மேங்கோ டேஸ்டுக்காக ரியல் அல்போன்சா மேங்கோ வந்து தேர்ந்தெடுத்து உள்ள சேர்த்திருக்காங்க. எஸ் சார். சோ நம்மளுக்கு என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு இது வந்து நியூட்ரிசார்ஜ் கிட்ஸை வந்து எந்த வயசுக்காரங்களுக்குனாலும் கொடுக்கலாமுங்க. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 6 மாசத்துல இருந்து 1 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைக்கு நம்ம நியூட்ரிசார்ஜ் கிட்ஸை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உள்ள வந்து இது டின் வடிவத்துல இருக்கும். உள்ள வந்து ஒரு ஸ்கூப் இருக்கும். சரியா? அந்த ஸ்கூப்ல நீங்க 1/4 ஸ்பூன், சரியா, ஒரு 1/4 பங்கு என்ன பண்றீங்கன்னா, இந்த பொடியை எடுத்து தண்ணியில கலந்து, சோ வித் வாட்டர் ஒன்லி நோ சார், with water only no sir, for the people. Yeah, for the very small children, don't give external milk because that will not really suit them. Yes sir. So 6 மாசத்துல இருந்து 1 வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளைங்களுக்கு நம்ம எப்படி ரெக்கமெண்ட் பண்ணலாம்னா, இத ஒரு 1/4 ஸ்பூன் வந்து தண்ணியில கலந்து வெதுவெதுப்பா தண்ணியிலயோ கலந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்க சொல்லலாம். ஒரு நாளைக்கு 2 வேளை கொடுக்க சொல்லுங்க. சரியா? இதுவே 1ல இருந்து 2 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகள்னா நம்ம நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் ஏதாச்சும் ஒரு ஃபிளேவர் 1/2 ஸ்பூன், அந்த பொடி வந்து 1/2 ஸ்பூன் எடுத்து தண்ணியில கலந்து கொடுங்க. சரியா? 2 வயசுக்கு மேல பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும்னா அதுவே 1 ஸ்பூன், சரியா, 1 ஸ்பூன் நம்ம நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் கலந்து கொடுக்க சொல்லலாம். ஒரு நாளைக்கு 2 வேளை கொடுக்க. Yes, unmute karo madam. Unmute, please unmute yourself. Unmute ma'am. Priti ma'am, unmute please. Yes. வந்து எந்த வயசுனாலும் நம்ம கொடுக்கலாம்ங்க. வயசானவங்களுக்கு கூட நம்ம கொடுக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த இது நடக்கிற சத்துக்கள், யார் ஒருத்தங்க வந்து வயசானவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். சரியா? கொஞ்சம் நினைவாற்றல் இல்ல, கொஞ்சம் உடல் சோம்பலா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களோ, அவங்களுக்கு கூட நம்ம நியூட்ரிசார்ஜ் கிட்ஸை வந்து எடுக்க சொல்லி தாராளமா சொல்லலாம். எஸ் சார். And along with this particular product should also be given to each and every child. It is NutriCharge DHA twist, and this should be promoted as the combo pack along with NutriCharge Kids. So what you need to do? So this is how the presentation is all about. It's a child lock bottle, and inside that you will find NutriCharge DHA twist like this. Hold it like this, twist it, and squeeze this to the external feed which you are giving, or to NutriCharge Kids which you are giving to the child. From 6th month to 2 years, where the brain development happens, you need to give 1 capsule daily, 1 DHA twist. 6 months to 2 years. And from 2 years onwards till 6 years, the brain activation happens. So during that time, you need to give 2 NutriCharge DHA twist along with NutriCharge Kids. And from 6 years to 10 years, you need to give 3 NutriCharge DHA twist. Because 1 DHA twist contains 50 milligram of DHA. So till 2 years, 50 milligram is enough. 2 to 6 years, 100 milligram is enough. And 6 to 10 years, 150 milligram. That's the reason 3 NutriCharge DHA twist. And after 10 years, including you, me, and everyone should take at least 1 DHA 200 capsule daily to keep your brain intact. The maintenance of the brain is required. And if that is not done, we maintain everything. We do servicing to the vehicle, we do the whitewashing to the house, we clean the utensils, we wash daily our clothes, we wash ourselves. So maintenance is being done everywhere except brain and health. So for the maintenance, you need to take NutriCharge DHA 200 daily. Otherwise, a day will come when you will forget everything and you will in fact forget you also. So it is better start giving NutriCharge DHA from the beginning. Yes. எஸ் சார். சோ யார் ஒருத்தங்க நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் வாங்குறதுக்கு சரின்னு சொல்லிட்டாங்களோ, அது கூட நம்ம காம்போ பேக் மாதிரி நியூட்ரிசார்ஜ் DHA ட்விஸ்டையும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அது என்ன நியூட்ரிசார்ஜ் DHA ட்விஸ்ட் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மூளை செயல்திறனை வந்து அபாரமா கூட்டுறதுக்கு ட்விஸ்ட் வந்து மிகவும் அவசியம். சோ அவங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்கணும்னா, யார் ஒருத்தங்க 6 மாசத்துல இருந்து 2 வயசு குழந்தைகளை வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு டெய்லி 1 கேப்சூல் நம்ம நியூட்ரிசார்ஜ் DHA ட்விஸ்ட் எடுத்து, உள்ள இது கேப்சூல்ஸ் இது மாதிரி தாங்க இருக்கும். சோ எடுத்து அதை நம்ம கைக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, எடுத்து கிள்ளி உள்ள இருக்கிற சத்துக்களை மட்டும் சாப்பிடுற சாப்பாடுல பிள்ளைங்களுக்கு கலந்து கொடுத்துடலாம். சரியா? எப்ப உங்க பிள்ளைங்களுக்கு 6 மாசத்துல இருந்து 2 வயசு இருக்கும் போது ஒரு நாளைக்கு 1 கேப்சூல் தேவைப்படும். சாப்பிடுற சாப்பாடுல கலந்து கொடுத்துருங்க. 2ல இருந்து 6 வயசு உள்ள குழந்தைகளுக்கு ஒரு நாளைக்கு 2 கேப்சூல்ஸ் நியூட்ரிசார்ஜ் DHA ட்விஸ்ட் வந்து தர சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணோம். அலாங் வித் நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ். நியூட்ரிசார்ஜ் கிட்ஸும் தேவை, நியூட்ரிசார்ஜ் DHA ட்விஸ்டும் அவசியம். அதே 6ல இருந்து 10 வயசுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் அதோட சேர்த்து நம்ம நியூட்ரிசார்ஜ் DHA ட்விஸ்ட்
3 கேப்சூல்ஸ் தர சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இதுவே 10 வயசுக்கு மேல ஆகின எல்லாரும் நம்ம முதற்கொண்டு என்ன பண்ணணும்னா நியூட்ரிசார்ஜ் DHA வந்து ஒரு நாளைக்கு ஒரு கேப்சூல் எடுத்துட்டு வந்தோம்னா நம்மளோட நினைவாற்றல் வந்து அபாரமா கூடுதுங்க. அது போக மூளை செயல்திறனை வந்து அது சுறுசுறுப்பா உள்ள வச்சிருக்குது. சோ மூளை வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரே அளவு தான் மூளைகள் இருக்கு. ஆனா எந்த அளவுக்கு மக்கள் அதை யூஸ் பண்றாங்களோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அறிவாளையோ நம்ம பண்ற செயலும் தனித்துவம் வாய்ந்திருக்கும். சரியா? அதனால நியூட்ரிசார்ஜ்ல இருக்க DHA ட்விஸ்ட்ல இருக்கிற அந்த DHA அப்படிங்கிற சத்து என்ன பண்ணும்னா உங்க மூளையில இருக்கிற செல் எல்லாத்தையுமே அதை என்ன பண்ணோம்னா ஆக்டிவேட் பண்ணி ரொம்ப செயல்திறனை சுறுசுறுப்பா வச்சிருக்கோம். அதனால நம்ம 10 வயசுக்கு மேல எல்லாருமே எடுத்துக்கிறது ரொம்ப உகந்தது. நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் யாரு வாங்க வராங்களோ அவங்க கிட்ட நம்ம நியூட்ரிசார்ஜ் DHA ட்விஸ்டையும் அதன் அவசியத்தையும் சொல்லி இந்த காம்போ பேக் மாதிரி விற்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். எஸ் சார். So those of friends who have got the PUC or Wonderworld, Q or Wonderworld, I request them to, to merchandise these particular NutriCharge kits along with NutriCharge DHA twist. So both should be kept along together so that the people will understand. Otherwise, I've seen some of the PUCs, NutriCharge kits will be there and NutriCharge DHA somewhere in there. So that will not actually make the sense, right? So it's better that you keep both very close to each other so that you can tell the person who is coming for buying this that this is also very helpful, right? Yes, sir. So நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் நியூட்ரிசார்ஜ் DHA ட்விஸ்டிக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி தாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணோம்னா உங்களோட கான்டாக்ட்ஸ் எவ்வளவுக்குள்ள முடியுமோ கூட்டுங்க. சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கேட்டு வர்றவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணலாம்னா DHA என்னன்னே தெரியாதவங்க கிட்ட கூட நம்ம சொல்லி புரிய வைக்கணும். சரியா? சோ அந்த சத்து என்ன பண்ணும், உங்க உடம்புக்கு பிள்ளைங்களுக்கோ என்ன பண்ணும், எந்த விதத்துல நன்மை உண்டாக்குது. சோ நீங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நீங்க தாய்மார்கள்ட்ட வந்து அவங்க பிரச்சனை ஃபர்ஸ்ட் காது கொடுத்து கேளுங்க. யாரா இருந்தாலும் போன்ல பேசும்போது சோ அவங்களே அவங்க பிரச்சனைகளை சொல்லுவாங்க. சொல்லி நம்ம புரிய வைக்கலாம். சத்து குறைபாடுனாலதான் அவங்க பிள்ளைங்களோட உடம்புலயோ இதுலயோ இவ்வளவு மாறுதல்கள் ஏற்படுது, இந்த பிரச்சனைகள் எல்லாம். அதை நம்ம ஈடுபடுத்திட்டோம்னா அது எல்லாத்திலும் நம்ம வெற்றி காண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க புரிய வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா இதை ரெக்கமெண்ட் பண்ணலாம். எஸ் சார். And tell these PUC owners and the Wonderworld Cube owners to keep NutriCharge kit along with NutriCharge DHA twist. Okay sir. சோ யாருன்னா அந்த PUC இப்ப நீங்க வச்சிருக்கீங்க இல்லையா? சோ நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் நீங்க வச்சிருக்கும் போது பக்கத்துல நியூட்ரிசார்ஜ் DHA ட்விஸ்டையும் சேர்த்து வச்சிருங்க. சோ பார்வைப்படும் போது அவங்க வாங்க வரும்போது கேட்பாங்க இல்லையா ஆட்டோமேட்டிக்கா. சோ நீங்க என்ன பண்ணலாம்னா ரெண்டையும் காம்போ பேக் மாதிரி எடுத்து கொடுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ் சார். So what will you do? This is what you will do. One, it will definitely increase the physical growth. NutriCharge kits and NutriCharge DHA twist will increase the mental growth of the child. And during the development stage, if you give both, you will have a great, energetic, healthy, brainy package with you. So this is what I would like to tell to each and everyone. So NutriCharge kits will help the child to have a physical growth, and NutriCharge DHA twist will help the child to have a mental growth. Yes, sir. சோ நம்ம நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் நியூட்ரிசார்ஜ் DHA ட்விஸ்டோட சேர்த்து கொடுக்கும்போது என்னதுன்னா பலன்கள் வந்து ரெட்டிப்பாகுதுங்க. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது உங்க பிசிக்கல் டெவலப்மெண்ட், அதாவது உங்களோட உள்ள இருக்கிற உடல் உறுப்புகள் எல்லாம் சரியான விதத்துல வளர்ச்சி அடைகிறதுக்காக உங்களுக்கு உதவுது. சரியா? நியூட்ரிசார்ஜ் DHA ட்விஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்க மூளை செயல்திறனை சரிப்படுத்துறதுக்கு உதவுது. அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பண்ணும்னா நீங்க சரியான வளர்ச்சி அடைகிற பருவத்துல நியூட்ரிசார்ஜ் கிட்ஸையும் நியூட்ரிசார்ஜ் DHA ட்விஸ்டையும் நம்மளுக்கு வந்து ஒரு கிட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்றது மூலியமா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அந்த பிசிக்கல் டெவலப்மெண்ட் உள்ள இருந்து எல்லா கரெக்டான ஹைட் வெயிட்டும் அவங்க அட்டைன் பண்ணி அதே நேரத்துல மூளை செயல்திறனும் சரியான விதத்துல வளர்ச்சி அடையுது. அதனால நம்ம ரெண்டையுமே காம்போ பேக் மாதிரி விற்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். எஸ் சார். And if you really look into those products which is there in the market, so the advertised product like Bonvita, Horlicks, and Pediasure has just started coming. So you can see that they are matching very hard as far as the number of nutrients in the NutriCharge kits are concerned. We have got the maximum 49, and the latest one is this Pediasure with 37. And Horlicks every day comes out with variety of Horlicks, male or mother Horlicks, then the women Horlicks, then junior Horlicks. What are Horlicks they are coming, I don't know. But still they are very far. But the main important highlight, what I want to make is, protein content is 23 grams in NutriCharge kits, whereas for the growing child, you don't find anything very close to that. So there is no point in giving it. And botanicals, of course, you will not find everywhere and anywhere. That is what is the main highlight of NutriCharge kits. And the most important, these ingredients are very, very low. Because when you read the ingredients in the box, in that the first 2, 3, whatever the ingredients is written, it is written in the descending order. It is not written in the ascending order.
So the maximum will be the first and the least will be the last. And you will find that in all these Bonvita, Horlicks or Pediasure, you will find that the maximum in the quantity of ingredient which is available there is wheat, malt, and all this powder, 50% and more. So what is the use of that? What is the use of that for giving that to the children? So unnecessary, we are spending money for atta. Arey, RCM has got a wonderful atta, yaar, chakki prashata, 2 kilos for 75 rupees. And for that, you are spending 500 and more for Bonvita, Horlicks and Pediasure. Why? Without any getting any help. So it is better that understand the quality of the product which is being given to you by NutriCharge for the children. Please understand it, promote it very nicely. You will have lots of people coming to you to meet you to tell about this product, because you can give health to the coming generation. And with that, if you can achieve something as wealth, that is always welcome, man, because you are giving wonderful option to the people. And in that process, if you get some money, it is always welcome. We are not giving any, bullets or even drugs to anyone and making money, right? So we are already society. So please promote NutriCharge Kids and keep everybody, in fact, the child and the growing people healthy. God bless you all. Thank you very much. Yes, sir. So நம்ம NutriCharge Kids ஓட மத்த கம்பெனி ப்ராடக்ட்ஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பாருங்களேன், அந்த சத்துக்கள் நம்ம இதுல 49 உள்ளடக்கி இருக்காங்க. மீதி எல்லாம் பக்கத்துல நெருங்கவே முடியல. வெறும் 23, 37. சோ ஹார்லிக்ஸ்லனா விதவிதமான ஹார்லிக்ஸ், விமன்ஸ் ஹார்லிக்ஸ், அப்புறம் மென் ஹார்லிக்ஸ் அப்படின்னு சொல்லி விதவிதமான ஹார்லிக்ஸ் வருது. இருந்தாலும் அவங்களால சத்துக்களை ஈடுபடுத்தி எல்லா சத்துக்களும் உள்ளடக்கி கொடுக்க முடியலங்க. சோ நம்ம வந்து இதை ஈஸியா டார்கெட் பண்ணிடலாம். ஒருத்தங்கிட்ட போய் சொல்லும் போது நான் ஹார்லிக்ஸ் கொடுக்குறேனே, போன்விட்டா கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பின்னாடி திருப்பினாலே அதுல சத்துக்கள் எவ்வளவு போட்டிருக்குன்னு பார்த்து நம்ம NutriCharge Kids கம்பேர் பண்ணி சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கலாம். சரியா? அதுவும் மேலும் இதுல வந்து பொட்டானிக்கல்ஸ், அதாவது தாவரவியல் 10 ஆட் பண்ணிருக்காங்க. அதாவது கீழா நெல்லி, அதிமதுரம், திப்பிலி, திராட்சை, சிந்தில் கொடி, இது மாதிரி அற்புதமான தாவரவியல் எதுலயுமே தாவரவியல் ஒண்ணு கூட ஆட் பண்ணல. பாத்தீங்களா? உங்களுக்கே தெரியும். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் போட்டிருக்க 3 இன்கிரீடியன்ஸ் தான் எல்லாத்துலயும் நிறைய சேர்த்திருப்பாங்க. அப்படின்னு பார்க்கும்போது நம்ம போன்விட்டாலயோ ஹார்லிக்ஸ்லயோ அதுல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வீட், மால்ட், பார்லி, சுகர், இது மாதிரிதான் இருக்கும். சரியா? அப்ப நம்ம சத்துக்கள் இல்லாம உன்னை வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரூபா கொடுத்து விலை கொடுத்து வாங்குறதுக்கு நம்மளோட NutriCharge Kids பாத்தீங்கன்னா சத்துக்கள் அதிகமாவும் இருக்கு, தாவரவியலும் சேர்த்திருக்காங்க, பிள்ளைங்களுக்கு நன்மைகளும் ஏற்படுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். சரியா? அதனால நம்ம NutriCharge Kids வந்து விக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. பிள்ளைங்களுக்கு தரமா கூட்டுது. அது போக இதுல சேர்த்திருக்க அந்த தாவரவியல தனித்தனியா பிள்ளைங்களுக்கு பொடியாக்கி நம்ம கொடுத்தோம்னா பிள்ளைங்க சாப்பிடுவாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. நம்மளும் கொடுக்க மாட்டீங்க. போய் கடையில போய் கீழா நெல்லி வாங்குவீங்களா? எங்க கிடைக்கும்னே தெரியாது. சோ வாங்கவும் மாட்டோம், கொடுக்கவும் மாட்டோம். இது எல்லாமே கண்ணுக்கே தெரியாம உள்ள சேர்த்திருக்காங்க. இதெல்லாம் நம்ம சொல்லி புரிய வச்சோம்னா ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம்னா NutriCharge Kids வந்து ரீச் பண்ண முடியும். எஸ் சார். Thank you very much, Priti ma'am. Thank you very much, each and everyone. Thank you.